அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்டத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜாமீன் கோரிய இவரது மனு மீதான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைய கூடிய நிலையில் புழல் சிறையில் இருந்தவாறு காணொலி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி எஸ் அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 57வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிட்டி யூனியன் வங்கியின் கரூர் கிளையின் தலைமை மேலாளராக அப்பொழுது பணியாற்றிய ஹரீஷ்குமார் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் குறுக்கு விசாரணை இன்றைய தினம் நடைபெறவில்லை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.